ஆண்டவரே, உம் விதிமுறைகளை காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டப்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு தேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். I have come not to abolish the law but to complete them. திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நற்செய்தியில பல காட்சிகள், பல செய்திகளை ஞாயிறுதோறும் நீங்கள் கேட்கிறீர்கள். அதில் முக்கியமாக நீங்கள் கருதுவது எதுவாக இருக்கக்கூடும்? நான் 2 காரியம் முக்கியம்னு நினைச்சு ஆங்காங்கு அதை வலியுறுத்துவேன். பசிலிக்காவில் இந்த மாதிரி 2 வாசக ஸ்டாண்டில் அந்த படத்தை போட்டிருக்கிறேன். என்ன படம்? முதல் படமானது இயேசு ஜெபக்கூடத்திற்கு சென்று அங்கே படிக்கிறார், வேத நூலிலிருந்து படிக்கிறார், ஏசாயாகமத்திலிருந்து படிக்கிறார். அந்த மெசியாவுடைய வழிமுறைகள், வாழ்வு எப்படி இருக்கும் என்ற ஒரு மேனிஃபெஸ்டோ. குருடர் பார்க்கின்றனர், செவிடர் கேட்கின்றனர், முடவர் நடக்கின்றனர், இறந்தவர் உயிர் பெறுகின்றனர் என்று வரிசையாக, சிறையுற்றோர் விடுதலை பெறுகின்றனர் என்று வரிசையா இருக்குது அல்லவா? இன்று நீங்கள் கேட்ட இந்த இறைவாக்கு நிறைவேறுகிறது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் நிறைவு. முதல் படம் இயேசு படிக்கிற மாதிரி அருமையான படம். இன்னொரு படம் என்ன? தாபோர் மலையில இயேசு நடுவில் இருப்பார். ஒரு பக்கம் மோயிசன், ஒரு பக்கம் எலியாஸ் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகளில் பெரியவர் எலியாஸ், சட்டத்தை கொடுத்த நிபுணர் மோயிசன். இந்த 2 பேரையும் விட பெரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோயிசனை விட, எலியாசை விட, சாலமோனை விட, இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம், இவர்களை விட பெரியவர். இந்த 2 கருத்தையும் நாம் மனதில் கொண்டோம் என்றால் ஆழ்ந்த முக்கியமான கருத்துக்களை கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகும். நிறைய கருத்து இருக்குது. நல்லாயின் கருத்து, ஊதாரி பிள்ளையனுடைய உமை, இறை தந்தையினுடைய அன்பை எடுத்து காட்டியது, இப்படி பலவற்றை சொல்லலாம், பல முகங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிக மிக அதிகமாக ஆழமாக கொண்டு வருவது இந்த 2 காட்சிகளும். சட்டங்களுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் மேலானவர். ஆகவே அந்த காட்சியை வைத்துத்தான்
நிர்மலா சுரேஷ் அவர்கள் இயேசுமா காவியத்தை எழுதியவர்கள். சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர். சொல்லானவரின் சொல் கேட்பவர். யார் சொல்லானவர்? இறைவனுடைய சொல். the word, the logos. logos என்றது கிரேக்க வார்த்தை. 24 வகுப்புகள் இந்த ஞானஸ்தானம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 24 வீடியோ வகுப்புகள். முதல் வகுப்பு நான் எடுக்கிறது தான். அந்த வகுப்புல இதை சொல்வேன். நிறைய மாப்பிள்ளைங்க வந்து படிப்பாங்க, பொண்ணுங்களும் வந்து படிப்பாங்க. ஒரு மாப்பிள்ளை தான் வந்து மன நிறைவோட, ஃபாதர் நல்லா கத்துக்கிட்டேன் ஃபாதர், தெரியாததெல்லாம் கத்துக்கிட்டேன் ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். அவன் அவ்வளவு படிச்சவன் இல்லை. அந்த மாப்பிள்ளை பார்க்கறான், கேட்கிறான், ஓ இவ்வளவு இருக்குதா கத்தோலிக்க திருச்சபையில் வேதத்தை பற்றி, பைபிளை பற்றி. அதை நன்றாக உன்னிப்பு கவனிக்கும் போது அதை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த கிளாஸ் எடுத்த ஒரு பேராசிரியர் ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். அவர் கிளாஸ் தான் அங்கே ஓடிட்டு இருக்குது. அப்ப சொன்னேன், சார் உங்க கிளாஸ் தான் அங்கே ஓடிட்டு இருக்குது பாருங்க, அதை இன்னும் நாங்க பயன்படுத்துறோம். ரொம்ப சந்தோஷம். அப்படியா ஃபாதர்? ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். யார் படிக்கிறான்னு பாக்குறேன் அப்படின்னு போய் பார்த்தாரு. திருப்பி சிரிச்சுக்கிட்டே வந்தாரு. என்ன சார் சொன்னீங்க? தூங்குறான் மாப்பிள்ள. பார்த்தா உண்டு, இல்லைன்னா இல்ல, தூங்குனதுதான். அதில் என்ன சொல்லுகிறேன்? லோகோஸ், பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரை விசுவாசிக்கிறேன். அதை தான் நான் கிளாஸ் எடுப்பேன். அந்த பரலோகம் பூலோகம் என்றால் என்ன? அந்த பரலோகம் பூலோகம் எதிலிருந்து வருகிறது? லோகோஸ் என்ற வார்த்தையிலிருந்து, கிரேக்க வார்த்தையிலிருந்து. இன்றைக்கும் இந்துக்கள் சொல்லுவாங்க ஸ்லோகம் சொல்லு, ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஸ்லோகம் என்றால் என்ன? அந்த மந்திரம். ஆக வார்த்தை, அந்த இறைவனுடைய வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார். அவரை நாங்கள் தொட்டுணர்ந்தோம். எனவே அவர் என்ன சொல்லுகிறார்? நான் இந்த திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவேற்ற வந்தேன். நாட் அபாலிஷ் தி லா, சட்டத்துக்கு மேம்பட்டதாக அல்ல, அதை இன்னும் நிறைவு பெறக்கூடிய வகையிலே. He has put out fire and water before you. Put out your hand into whichever you prefer. சிராக்காகமும் 15:16. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். எது தேவை? ஆண்டவர் உனக்கு கொடுக்கின்றார். விருப்பமானதை நீ எடுத்துக்கொள், நல்லதை தேர்ந்து கொள். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. இவைகள் எல்லாம் உலகம் பொய் என்று சொல்லுகிறதோ, பிரமை என்று சொல்லுகிறதோ, பொய்மை நிறைந்த உலகமாக இருக்கிறது. எதையும் எப்பொழுதும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆங்கிலம் சொல்லுவாங்க டேக் இட் வித் a pinch of salt அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஊர்ந்து கவனி, ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். எல்லா காரியத்துக்கும் பொருந்தும். ஃபாதர் என்ன ஃபாதர், சுற்று பிரகாரத்தில் கூட செல்போனை வச்சு பார்த்து பேசிக்கிட்டே போறீங்க. நாங்க பத்தியா கண்ணால் காண்பது போய், நான் பேசிக்கிட்டே இல்லப்பா, ஜெபம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓ அப்படியா? பார்த்தீங்களா? கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு ஒருத்தர். சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க கத்துறான், ஏய் யாரும் சாப்பிடாதீங்க, யாரும் சாப்பிடாதீங்க, சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சி இருக்குது. எல்லாம் அப்படி நிறுத்திடுவாங்க. ஐயோ சாப்பாட்டுல கரப்பாம்பூச்சியா? சர்வர் சொல்லுவாங்க, இல்லையா அது கரப்பாம்பூச்சி இல்லையா, அந்த பிரியாணியில இலை போடுறாங்க இல்லையா, அந்த இலையா, ஏன் வீணா கலாபுரம் படுத்துற, ஹோட்டல் பேரை கெடுத்துள்ள இருக்கு, இந்த மாதிரியா இது இலைன்னு சொல்லி எடுத்து வாயில போட்டு மென்னு முழுங்கிடுவான். மேனேஜருக்கு கொஞ்சம் சந்தேகம். அதே சமயத்துல இந்த சாப்பிட்டானே அவனை பார்த்து கேட்கிறான், ஐயோ என்ன தாயா அது, கரப்பாம்பூச்சியா இல்ல அந்த இலையாயான்னு? கரப்பாம்பூச்சி தான் சார். பார்த்தா மற்றவங்க எல்லாம் நம்ம ஹோட்டல் பேர் கெட்டு போயிடும் அல்லவா, ஆகவே நான் தான் சார் அதை சாப்பிட்டேன். உன்னை போலப்பா இருக்கணும் பாரு, என் ஹோட்டல் பேரை நீ காப்பாத்திட்டு இல்லையா, உனக்கு இந்த ஒரு 500 ரூபாய் இன்னைக்கு இந்த மாச சம்பளத்திலும் 500 ரூபாய் ஏத்துறேன் அப்படின்னா. ரொம்ப நன்றி சார். ராத்திரி சாப்பிட்டவனும் இந்த கரப்பாம்பூச்சியை சாப்பிட்டேன்னு சொன்னவனும் பார்ல போய் பேசிக்கிறாங்க. எப்படி நம்மளுடைய டிராமா நடிக்கிற உலகம். கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே பொய். பொய்யாமை. உலகம் பொய்யால் நிறைந்திருக்கிறது.
அன்னப்பறவை போல அதை பிரித்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வேண்டும். To choose life involves rejecting every form of violence. The violence of poverty and hunger, the violence of armed conflict, the violence of criminal trafficking, the violence in drugs and arms, the violence of mindless damage to the natural environment. Pope John Paul II. பசி மற்றும் வறுமையால் வன்முறை, யுத்த வன்முறை, ஆயுதம், போதைப் பொருள் கடத்தல் வன்முறை, இயற்கை சுற்றுச்சூழலை பாதிக்கும் வன்முறை என்று வன்முறையை எவ்வடிவிலும் விலக்குவதே வாழ்வை தேர்ந்தெடுப்பதற்கான இலக்கணம். அன்பார்ந்த மக்களே, இன்றைக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய காரியம் ஜெயித்தால் போதும். சின்னதும் சரி பெருசும் சரி, எங்கேயும் எல்லா இடத்திலும். அதனுடைய அர்த்தம் என்ன? விழுமியங்களுக்கு இங்கு இடம் இல்லையா? நல்லது கெட்டது எது என்று பகுத்துணர முடியாதா? அப்படியே போய்கொண்டே இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே வன்முறை என்று சொல்லும் பொழுது எல்லா வகையிலும் வன்முறை. ஏன் வீட்டுல சில பேருக்கு உப்பு இல்ல, வீட்டுக்காரரு என்ன சமைச்சிருக்கிற அப்படின்னு தூக்கி சாப்பாடை விசுறீங்கன்னு வச்சுங்க, வன்முறை. கதவை டமார்னு அடிக்கிறீங்க கோவத்துல, வன்முறை. ஏன் நம்ம போருக்கெல்லாம் போவான, வீட்டிலேயே வன்முறை. அந்த கதவு என்ன செஞ்சது? ஏன் கோவத்தை கதவு மேல காட்டுறீங்க? பாருங்கள், வன்முறை எங்கிருந்து ஆரம்பமாகிறது? என்னுடைய கோபத்தை காட்டுவதற்கு வடிகாலாக இப்படி செய்தேன் என்றால் அங்கே வன்முறை ஆரம்பம். வன்முறையை எவ்வடிவிலும் விலக்குவதே வாழ்வை தேர்ந்தெடுப்பதற்கான இலக்கணம். Legal observance can't make up for absence of love. சட்டத்தை பின்பற்றுதல் அன்பின்மையை ஈடு செய்ய முடியாது. சட்டத்தை பின்பற்றுகிறேன் அவ்வளவுதான், வேற ஒண்ணு என்னால் செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்தில் சட்டத்தை பின்பற்ற மாட்டேன்னு சொல்லக்கூடாது. Nobody is above the law. ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சட்டத்துக்கு மேற்பட்டவர் அல்ல, சட்டத்தை கடைபிடிப்பவர், சட்டத்தை மேன்மையாக்குபவர். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், சாதாரண உதாரணம். எப்படி பங்குகளில பிரச்சனைகள் வருகிறது பங்கு சாமியாருக்கும் மக்களுக்கும். பங்கு சாமியார் திருச்சபை உங்களுக்கு உதவுவதற்காகத்தான் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை, உதவுவதற்கு தான் இருக்குது. ஆனால் அந்த உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே நான் உட்பட வேண்டும். எனக்கு எல்லாத்திலையும் எக்ஸெப்ஷன் கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணம் சொல்ல, நீங்களே முடிவெடுங்க என்ன சரி. ஒரு திருமணம் நடக்க வேண்டும், நாட்கள் இல்லை, நேரம் இல்லை. அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நிச்சயம் எல்லாம் முடிச்சுட்டாங்க, ரொம்ப கிராண்டா முடிச்சாங்க. மாப்பிள்ளை நம்ம பங்கு, பொண்ணு வேற பங்கு. பிரான்ஸ்ல இருக்கிற மாப்பிள்ளை. சரி, திடீர்னு வந்து இந்த பிப்ரவரி மாச கல்யாணம், ஓலையெல்லாம் எழுதல, பையன் பிரான்ஸ்ல இருக்கிறான், சீக்கிரம் முடிக்கணும், நீங்க தான் இங்க தான் அவங்க வீடு இருக்குது, ஆகவே ஓலை எழுதி செய்யணும். ஏமா 6 மாசத்துக்கு முன்னாடியே நிச்சயம் எல்லாம் முடிச்சிங்களே, ஏமா சீக்கிரமா வந்து முடிச்சிருக்க கூடாதா? கடைசியில வந்து இப்படி இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா எனக்கு 2 காரியம் நீங்க செய்யணும். இப்ப இந்த ஓலை படிவம் நான் ஒண்ணு கொடுக்குறேன், இந்த படிவத்தை நீ பிரான்ஸுக்கு அனுப்பி அதை அந்த தம்பி, மாப்பிள்ளை தம்பி அங்க ஃபில்அப் பண்ணி, அங்க யாராவது ஒரு ஃபாதர் முன்னாடி பிராமிஸ் பண்ணி கையொப்பம் வாங்கி திருப்பி இங்க ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லு. ஒன்று, யார் ஏதாவது ஒரு ஃபாதர், பிரெஞ்சு ஃபாதரோ தமிழ் ஃபாதரோ யாராவது ஒரு ஃபாதர் முன்னிலையில் கையொப்பமிட்டு இங்க எனக்கு அனுப்புவோம். அப்ப அவர் அங்க பிராமிஸ் பண்ணதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். 2வது, கல்யாண மறைக்கல்வி வகுப்பு படிச்சிருக்க வேண்டும். படிச்சிருக்கார் ஃபாதர், அதனுடைய சர்டிபிகேட் எனக்கு ஜெராக்ஸ் காப்பி வேண்டாம், அது 2 கொண்டாந்து கொடு, நான் ஆவணம் செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன். அடுத்த நாள் வந்தாங்க, அந்த ஸ்கேன் காப்பி வந்துச்சு, சாமியார் கையெழுத்து இல்லை, ஃபாதர் கையெழுத்து இல்லை. எங்கம்மா? சாரி ஒன்று. சரி, திருமண சான்றிதழ் வாங்கிட்டான்னு சொன்னீங்களே, எங்க காப்பி இருக்குதா? இல்லை, ஒன்றும் படிக்கலையா? சாரி, என்னால் முடியாது. ஃபாதர் செய்யுங்க. இல்லம்மா முடியாது. ஏன்னா
இது 2 செய்யறதே உங்களுக்கு அதிகம். மாப்பிள்ளை இங்க வரணும் எழுதணும்னு சொல்லுவாங்க, நானு ஓகே எங்கிருந்து கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கைண்ட்னஸ். அதுவே நீங்க ஒழுங்கா செய்யல. கல்யாண கிளாஸ் அங்கேயே படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி படிச்சிருக்கான்னு சொன்னீங்க, இங்க வந்து படிச்சிடும், படிக்கவே மாட்டாங்க. சந்திக்கு இப்போ மாப்பிள்ளை கல்யாண கிளாஸ் 2 கிளாஸ் தான் படிச்சான், 3 கிளாஸ் படிச்சான், மீதி படிக்கல. கையப்ப வாங்கின ரிஜிஸ்டர்ல ஒன்னும் வரவே இல்லை. எல்லாம் மீறி போகுது, செய்ய வேண்டியதை செய்யாமல். என்னால முடியாது, இனிமேல நான் செஞ்சேன்னா இந்த ஃபாதர் நிறைய தடித்த கவரை வாங்கிவிட்டார், காசு வாங்கிவிட்டார், ஆகவே இவர் செய்து விட்டார். ஏமா எனக்கு உதவி செஞ்சதுக்கு உபத்திரமா? முடியாது. நீங்க எங்க கல்யாணம் கொடுக்குறீங்களோ அந்த கோயில் ஃபாதர்கிட்ட போய் உண்மையை சொல்லுங்க. அவரும் அந்த பிரெஞ்சு கோயில் சாமியார் தான், அங்க இருக்கிறவங்களை ஏற்பாடு பண்ணிட்டு திருச்சபை உதவி செய்யும். கடைசியில ஒரு வழி இருக்கு, ஓம்னியா பராத்தா சும் அப்படின்னு இருக்குது. எல்லாம் முடிஞ்சதுனால இந்த கல்யாணத்தை கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது, சட்டம் இருக்கிறது. இப்ப பாருங்க, சட்டத்தை பின்பற்றுதல் அன்பின்மை ஈடு செய்ய முடியாது. நான் சட்டத்தை பின்பற்றேன் ஆவே முடியாது என்று விளக்கவில்லை, உனக்கு உதவி செய்யறேன், சட்டம் அப்படிதான் இருக்குது, பரவாயில்ல கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனா போய் உனக்கு செய்யறேன், அதையும் செய்ய மாட்டேன் என்னால முடியாதுன்னா அப்புறம் என்னத்துக்கு திருச்சபை கல்யாணம்? சட்டங்கள் தேவை. சட்டங்கள் எந்த கருத்தை கொடுக்கின்றன என்பதை உணர வேண்டும். கல்யாண கிளாஸுக்கு வந்தாங்கன்னா இந்த ஞானஸ்தான பதிவு வேண்டும் அப்படின்றது ஒரு கேனன் லா. ஞானஸ்தான பதிவு முதல்ல வேணும், 6 மாசத்துக்கு உட்பட்ட பதிவு வேண்டும், இதுதான் சட்டம், கேனன் லா. ஏன் அதுனா அந்த ஞானஸ்தான பதிவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபில்டரிங் எஃபெக்ட் நடக்கும். அவன் திருமணமானவரா, ஞானஸ்தான புதுநன்மை உறுதி புதுசல் வாங்கிட்டாரா, எல்லா டீட்டெயில்ஸும் அதுல இருக்கும். கம்ப்யூட்டர்லாம் வரதுக்கு முன்னாடியே கத்தோலிக்க திருச்சபை வைத்திருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜரல் வண்டர்ஃபுல் வே. வேற யாரும் இல்லை. ரோமன் லா என்பது அவ்வளவு உன்னதமானது, அது இருந்தாவே போதும். அதனுடைய கருத்து என்ன? இந்த பிள்ளைக்கும் இந்த பையனுக்கும் இதற்கு முன்னால் திருமணம் நடைபெறவில்லை என்ன அந்த ஞானஸ்தான பத்தியில இருக்கும். அந்த மேரீடு என்ற காலத்தில் இல்லை, நோ என்ட்ரி. கல்யாணம் ஆயிருந்தா கல்யாணம் இருக்கும். அதுக்குதான் ஒரு பங்கு சாமியார் மாப்பிள்ளையும் பொண்ணையும் தெரிஞ்சிருந்தார்னா, உனக்கு தான் கல்யாணம் ஆகலையே, நிச்சயமா தெரியும், இங்க தானே இருக்கிற, என் பங்குல தானே இருக்கிற, கல்யாணம் ஆகல எனக்கு தெரியும், ஆகவே பழைய ஞானஸ்தான சர்டிபிகேட்டை வைத்துக் கொண்டு ஓலை எழுதலாம். இல்ல 6 மாசத்துக்கு உட்பட்டது வந்தா தான் எழுதுவேன் அப்படின்னா சட்டம். இல்ல என்ன உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும், நான் எழுதுறேன், இது சட்டத்தை மீறுவது அல்ல, அதனுடைய சட்டத்தின் நோக்கத்தை உணர்ந்து உதவுதல். இப்படிதான் சில சமயத்துல வாழ்க்கை நடைமுறையும் சட்டமும் நமக்கு இடர்பாடாக இருக்கும், அல்லது நம்ம உறவுகளை பிரிக்கக்கூடியதாக இருக்கும். The best remedy for what ails many people is simply a generous dose of love. If it doesn't work, then double it. மனிதனின் துன்பத்திற்கு சிறந்த மருந்து தாராளமாக ஒரு துளி அன்பு. போதாதென்றால் அதை இரட்டிப்பாக்கு, இன்னும் அதிகமாக அன்பை கொடு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? சளி அல்லது ஜுரம் அப்படின்னா ஒரு வேளைக்கு சாப்பிடுறோம், சரியா போனா இன்னொரு வேளை சாப்பிடுறோம், டாக்டர் இன்னும் 2 வேளை சாப்பிடுங்கன்னு சொல்றாரு இல்லையா? அதே போலதான் அன்பை அதிகமாக கொடுத்து பாருங்கள். ஒண்ணு இல்ல, உங்க குழந்தைங்களை பாருங்க, சைல்டு சைக்காலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு பிள்ளைங்க அதட்டுங்க உதட்டுங்க, அது முறுக்கிட்டு நிற்கும், கொஞ்சம் செல்லமா கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் பாராட்டி பாருங்க, டக்குன்னு இறங்கி வந்துடும். டோஸ் ஆஃப் லவ், அதான் உண்மை. Strictness is not the essence of law. The essence of law is seeing. கண்டிப்பாக இருக்க வேண்டும், ஆனால் அதே சமயத்தில் அந்த கண்டிப்பு அன்பை தர வேண்டும். ஆகவேதான் அன்பார்ந்த மக்களை சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு தாயினுடைய அன்பையும் அது தெரிந்திருக்க வேண்டும், தாயினுடைய கண்டிப்பையும் அது தெரிந்திருக்க வேண்டும். சில பிள்ளைங்களுக்கு கண்ணாலேயே பிள்ளைங்களை கண்டிப்பாங்க, கண்ணை காட்டினாங்கன்னா பிள்ளை அப்படியே அடங்கும், அதுதான் வளர்ப்பு. அம்மா அன்பு செய்கிறார்கள், அம்மா கண்டிக்கிறார்கள், அம்மா கோபமா இருக்கிறாங்க, அது பிள்ளைகளுக்கு தெரியும், காட்ட வேண்டும். அன்பையும் கொடுக்க வேண்டும், அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் என்ற ஒழுங்கு கட்டுமப்பையும் கொடுக்க வேண்டும். Law is an act of reason, ordering as means to end, not an act of will. Do not heed by whom a thing is said,
but rather what is said. St. Thomas. உதாரணமாக நான் சொல்றத நல்லதனமா கேட்டீங்கன்னா நீங்க நல்ல எண்ணத்தோடு கேட்குறீங்க. இவரை பத்தி தெரியாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ நல்லதனமா கேட்கலன்னு அர்த்தம். யாராக இருந்தாலும் சரி, நீ இந்த தன்மையில நீ கேட்டாய் என்றால் அது ஒன்றும் உரைக்காது. யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது சொல்லியிருக்குது இல்லையா? நீ யாரை பத்தி யார் சொல்றாங்கன்னு கேட்காதையா, என்ன சொல்லப்படுகிறது என்று கேள். அதற்கு தகுந்தாற் போல் இருக்கிறாயா? நீ எப்ப இவரை பத்தி தெரியாதான்னு சொன்னா உங்ககிட்ட நிறைய ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். ஓட்டை இல்லைன்னா ஆமா சொல்றது சரிதானே, ஏற்றுக்கொள்ளலாமே என்ற ஒரு மனநிலை வரும். ஏன்? இயேசுவின் மீது இடரல் பட்டனர். இயேசு மீதியே இடரல் பட்டா நாமெல்லாம் எந்த மூலை? சட்டத்தின் சாராம்சம் கண்டிப்பு அல்ல, பார்த்தல். எப்படி பார்த்தல்? உண்மையாக, அன்போடு, முழுமையாக பார்த்தல். சட்டம் அறிவு சார்ந்த ஒரு செயல், மனம் சார்ந்தது அல்ல. யார் சொன்னது என்று யோசிக்காமல் என்ன சொல்லப்பட்டது என்று யோசி. இந்த சிந்தனையின் தியானத்தின் அடிப்படையில் செபிப்போம். Lord Jesus, grant this day to direct and sanctify, to rule and govern our hearts and bodies, so that all our thoughts, words and deeds may be according to your Father's law, and thus may we be saved and protected through your mighty help. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்நாளில் வழி நடந்த அர்ச்சிக்க அகமணம் அமர்ந்து ஆட்கொள்ள எம் உடலையும் ஆன்மாவையும் ஆண்டருளும். அதனால் எம் சொல், செயல், சிந்தனை அனைத்தும் இறை தந்தையின் சித்தத்திற்கும் ஏற்ப, நியமங்களுக்கும் ஏற்ப அமைந்து நாங்கள் பாதுகாக்கப்படவும் உமது பேருதவியை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நன்றி எதிர்ப்போம், ஆசிர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.